பெகல்காமில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் மனித நேயத்தை பாகிஸ்தான் கொன்றுவிட்டதாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வருமான ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பெகல்காமில் நடந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஃபருக் அப்துல்லா, பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும்படி ஒவ்வொரு முறையும் பரிந்துரைத்த நிலையில் இப்போது நடந்த தாக்குதலில் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம், அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் நிலையில் பெகல்காம் தாக்குதல் போல் இனி ஒருமுறை நடக்காத அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். பாகிஸ்தான் தான் நிகழ்த்தியது மனிதாபிமான படுகொலை என்பதை கூட உணரவில்லை. மத அடிப்படையிலான இருநாட்டு கொள்கையை 1947 நிராகரித்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுடன் சென்று விடுவோம் என அந்நாட்டு நினைக்குமேயானால் அது நடக்கவே நடக்காது என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை இந்து முஸ்லிம் என எல்லோருமே சமம் என்றும் பெகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஃபருக் அப்துல்லா கூறினார்.